Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அவங்க பேசுகிறத நம்ம டிவியில் காட்டலை அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இது ஏற்கனவே அசம்பிளியில் நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு இன்றைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் நேரடி ஒளிபரப்பு. அது பல முறை நான் சொன்ன விஷயந்தான். வினாக்கள் விடைகள் நேரம், அமைச்சர்கள் சொல்கின்ற பதில்கள், அவங்க கொண்டு வரது எல்லாமே அது நேரடி ஒளிபரப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் அவ்வளவு சேனலும் இருக்கீங்க, நீங்கள் நிருபர்கள் அவ்வளோ பேரும் சட்டமன்றத்தில் இருக்கீங்க. எல்லா குறிப்புகளையும் எடுத்து யார் சொல்கிறதையும் நம்ம இருட்டடிப்பு பண்ணலை, எல்லாமே பெருகிட்டுருக்கு. இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. யார் பேசுறதையும் காட்டக்கூடாதுங்கிற அந்த ஒரு குறுகிய எண்ணத்தோடு இந்த அரசு செயல்படலை, நாங்களும் அது செயல்படலை. ஆகவே அவங்க இதை எங்களுக்கு நாங்கள் பேசுறதை எங்களுக்கு நீங்கள் காட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை. இப்போ கடந்த தடவை பொதிகை சேனல்லேருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அது இப்போ IMPRB சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானமானது திங்கட்கிழமை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், கூடுதல் விவரம். வணக்கம். சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர அதிமுக சார்பில் தற்போது மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த விவாதம் தொடர்பாக திங்கட்கிழமை இந்த விவாதத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் என்று தற்போது சபாநாயகரை தெரிவித்திருக்கிறார். ஒளிபரப்பு தொடர்பாக அதிமுக மற்றும் எதிர்க்கட்சிகள் பேசுவது ஒளிபரப்பு செய்யவில்லை என்று தொடர்ச்சியாக அதிமுகவினர் குற்றச்சாட்டுகள் வந்த நிலையில் அது தொடர்பாக சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தான் இன்று காலை நேரடியாக சபாநாயகருடைய செயலரிடம் தற்போது கொடுத்திருக்கிறார்கள். சட்டமன்ற செயலரிடம் கொடுத்து இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்றும் பேச்சிருக்கிறார்கள். அடிப்படையில் தான் இது தொடர்பாக செய்தியாளர் கேள்விக்கு பதில் கூறிய சபாநாயகர் அவர்கள் அதிமுக கொடுத்திருக்கிற அந்த மனு கொடுத்து திங்கட்கிழமை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தற்போது தெரிவித்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.